சவுத் இந்தியால எந்த பெருமாள் கோயில் போனாலும் புளியோதரை தான் பிரசாதமா இருக்கும். இந்த புளியோதரைய நீங்க ஒரு தொன்னை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு தொன்னை கிடைக்காதான்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதையும் எடுத்துக்கோங்க. ஆறுனதும் மிக்சர் ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி திக்காகி வந்ததும் நம்ம அரைச்ச பொடியில 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா செவக்க விட்டுருங்க. 5 காஞ்ச மிளகா, வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பையும் சேர்த்து எல்லாம் பொன்னிறமானதும் கடைசியா கருவேப்பிலை